ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தின் 2வது பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள், செழிப்பான நிலங்கள் ஒரு தகப்பன் தன்னுடைய மகளுக்கு கொடுத்ததை குறித்து இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய மகளாகிய அக்சாலை ஒத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். அந்த ஒத்னியேல் அவன் ஸ்தோத்திரம் ஒருவனை சங்காரம் பண்ணி பிடிக்கிறான். அது ஒரு சவாலாக தகப்பன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொடுக்கிறவனுக்கு என் மகளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது அக்சாலை ஒத்னியேல் விவாகம் பண்ணுவதற்கு காலேபுடைய தம்பி ஆகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்த பொழுது ஆண்டவர் ஸ்தோத்திரம் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். தம்முடைய மகளை அவன் விவாகம் பண்ணி கொடுக்கிறான். அப்பொழுது அவள் தகப்பனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவள் தன்னுடைய கழுதையிலிருந்து இறங்கி தகப்பனிடத்தில் அவர் போகிறார். போன பொழுது அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவள் விரும்பினபடியே நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலங்களை அந்த காலேப் தன்னுடைய ஸ்தோத்திரம் மகளுக்காக அவன் செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு பரம தகப்பன் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் கடந்த காலங்கள் வறட்சியா இருந்தது, கடந்த மாதங்கள் வறட்சியா இருந்தது, என் வாழ்க்கையில் கடந்த சம்பவங்களை திரும்பி பார்க்கும் பொழுது அநேக வறட்சியின் வழியாக நான் கடந்து வர நேரிட்டது. இவையிலிருந்து எனக்கு ஒரு செழிப்பு வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் வறட்சியான பாதைகளை அனுமதித்தவர் செழிப்பான ஒரு பாதையையும் வாழ்க்கையையும் நீங்கள் ஸ்தோத்திரம் அனுபவிக்கும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீருற்றை போலவும் நீ இருப்பாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தீயையும் தண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் செழிப்பான இடத்துல அவர்களை கொண்டு போய் விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களையும் அப்படி மாற்றுவார். உங்கள் வறட்சியான வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவள் தன் தகப்பனிடத்தில் கேட்டதை போல நம்முடைய தகப்பனாய் இருக்கிற தேவனிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தம்முடைய சித்தத்தின்படி செய்தருளுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வறட்சியான வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.